Good morning my dear students. இன்னைக்கு நம்ம பயோபாட்னி கிளாஸில் நம்ம எந்த லெசன் இன்னைக்கு ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட ரிவிஷன் லெசன் வந்து கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் சாப்டர் 2. நம்மளோட ஃபஸ்ட்டு டெர்மினல் போர்ஷன்ஸ் என்னம்மா? சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 அண்ட் சாப்டர் 4ல் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்க வரைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டெர்மினல் எக்ஸாமுக்குள்ளது. சரியா? இதில் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மிட்டமுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டு சாட்டர்டே வந்து 3rd லெசனும் 4th லெசனும் நம்ம டெஸ்ட் எழுதணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் 2ல் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் வந்து இந்த பீரியடில் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 கொஷின்ஸ் இருக்குமா. 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ் இருக்குது, ஒரு 3 5 மார்க் கொஷின்ஸ் இருக்குது, ப்ளஸ் 1 வேர்ட்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுவோம் இந்த டைமில். ஃபஸ்ட்டு நம்ம சாப்டர் 2ல் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸில் 1 வேர்டு பார்ப்போம். 1 வேர்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ். நியூக்ளியஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வேறு எதுலலாம் டிஎன்ஏ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ஸில் மைட்டோகாண்ட்ரியாலையும் குளோரோபிளாஸ்ட்லேயும் டிஎன்ஏ வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இல்லாமல் வேறு எதுலலாம் ஜீன்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியாலையும் குளோரோபிளாஸ்ட்லேயும். செகண்ட் 1 வேர்டு பாரு. இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அவுட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமெட் ப்ரொடியூஸ்ட் பை எ pea plant having the genotype of capital A, small a, capital B, small b, it should be crossed to a plant with the genotype of. ஸோ இது வந்து டைஹைப்ரிட்டில் F1 ஜென்ரேஷனில் கிடைக்கிறது. நம்ம டைஹைப்ரிட் F1 ஜென்ரேஷன் நம்ம எதோட கிராஸ் பண்ணுவோம்னா டபுள் ரெசிசிவோட தான் கிராஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே டபுள் ரெசிசிவ் எது? ஸ்மால் ஏ, ஸ்மால் பி. ஸோ இதோட நம்ம இந்த கிராஸ் பண்ணுவோம். ஹவு மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட் பை எ பிளான்ட் ஹேவிங் த ஜீனோடைப் ஆஃப் கேபிட்டல் ஏஏ, கேபிட்டல் பி, ஸ்மால் பி, கேபிட்டல் சி, ஸ்மால் சி. ஸோ இதில் எத்தனை கேமெட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் த கேமெட் ஃபார்மேஷன் அப்போது ஜீன்ஸ் அலில்ஸ் வந்து பிரியும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த 2 ஏக்கு அந்த 2 அலில்ஸ்க்கு காமனாக ஒரு அலில். அடுத்து கேபிட்டல் பி, ஸ்மால் பிக்கு. ஸோ இது வந்து கேபிட்டல் பியாக கூட வரலாம் அந்த கேமெட்டு, அல்லது ஸ்மால் பியாக கூட வரலாம். ஸோ இதில் ரெண்டுலேயுமே கேபிட்டல் ஏ தான் கேமெட் வரும். அதனால் ஏதாவது ஒரு கேமெட் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரியே சிசிக்கு ஒரு சியை காமனாக ஒரு கேமெட்டை காமனாக எடுத்துட்டோம். ஸோ இப்போ அலில்ஸுன்னு நம்மளுக்கு கேமெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு எது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கலர் இன் ஹியூமன்ஸ். இது டைரக்ட் கொஷின்ஸ் தான், புக்கிலேயே உனக்கு வந்து டைரெக்டாக இதுக்கு ஆன்சர் இருக்குது பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு. அடுத்து 5th கொஷின் பாரு. மெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட் வித் கார்டன் பீல ரவுண்டு சீட் ஷேப்பு RR was dominant over the ringle seed. Yellow cotyledon was dominant over the green cotyledon. What are the expected phenotype in the F2 generation of the crosses? இது டைஹைப்ரிட் கிராஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ டைஹைப்ரிட் கிராஸ் கொடுத்துருக்காங்க. F1 ஜென்ரேஷனில் ஏதாவது ஒரு கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், F2 ஜென்ரேஷனில் 2 கேரக்டருமே உனக்கு எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். அப்போ F2 ஜென்ரேஷனில் இதிலலாம் இது 3லேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேரக்டர் மட்டும்தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. F2 ஜென்ரேஷனில் நம்மளுக்கு 2 பேரண்டல் கேரக்டருமே எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ரவுண்ட் சைடு வித் எல்லோ காட்டிலிடன், ரிங்கிள் சீடு வித் எல்லோ காட்டிலிடன் தான் வந்து அதுக்கு கரெக்டான ஆன்சர். ரெண்டுமே எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். அடுத்து டெஸ்ட் கிராஸோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கம்மா. இங்கே டெஸ்ட் கிராஸோட டெஃபினேஷன் அதுக்கு என்னென்னு பாரு. கிராசிங் த F1 ஹைப்ரிட் வித் த டபுள் ரெசிசிவ் ஜீனோடைப்பு. ஸோ இதுதான் என்னது? டெஸ்ட் கிராஸ் என்ன சொல்கிறோம்? F1 ஹைப்ரிட் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிடச்ச ஹைப்ரிடோட டபுள் ரெசிசிவ் பேரண்ட்டை வச்சு கிராஸ் பண்ணுறதா என்னது? டபுள் ரெசிசிவ் ஜீனோடைப்பை வச்சு கிராஸ் பண்ணுறதா டெஸ்ட் கிராஸு. அடுத்து பேக் கிராஸ்னு என்ன சொல்லுவோம்? F1 ஹைப்ரிட்டில் கிடச்சதோட ஏதாவது ஒரு பேரண்டல் வெரைட்டியை வச்சு பண்ணும்போது அதுதான் என்னது? பேக் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெஸ்ட் கிராஸ்னால் என்னது? F1 ஹைப்ரிடோட ஏதாவது ஒரு ரெசிசிவ் ஃபீனோடைப்பை வச்சு கிராஸ் பண்ணுறதா ரெசிசிவ் ஜீனோடைப்பை வச்சு டபுள் ரெசிசிவ் ஜீனோடைப்பை வச்சு கிராஸ் பண்ணுறதா டெஸ்ட் கிராஸ். 7th கொஷின் பாரு. இன் பீ பிளான்ட் yellow seeds are dominant to the green seeds. If a heterozygous yellow seed plant is crossed with the green seeded plant. ஸோ yellow seed green seed இருக்குது 2 சொல்கிறாங்க. அப்போ அதோட எக்ஸ்பெக்டட் F1 ஜென்ரேஷன் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க.
எல்லோ சீட் எப்படி இருக்குது, ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்குது. எல்லோ சீட் வந்து ஹெட்டிரோசைகஸ், இதை ஹெட்ரோசைகஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டுமே கேப்ஸில் இருந்துச்சுன்னா அதை ஹோமோசைகஸ், ரெண்டுமே கேப்ஸ்லேயோ அல்லது ரெண்டுமே ஸ்மால்லையோ இருந்ததுன்னா அது ஹாமோசைகஸ். ஹெட்ரோசைகஸ்னால் என்னது, ஒன்று டாமினண்ட்டாகவும் ஒன்று ரெசிஸாகவும் இருக்கிறதா என்னது ஹெட்ரோசைகஸ். தட் ஹெட்ரோசைகஸ் எல்லோ இஸ் crossed with the green. நம்மளுக்கு F1 ஜென்ரேஷனில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கேமெட் போடேன் YY கேபிட்டல் Y ஸ்மால் y, ஸ்மால் y போடும்போது கேபிட்டல் Y ஸ்மால் y கேபிட்டல் Y ஸ்மால் y ஸ்மால் y ஸ்மால் y ஸ்மால் y ஸ்மால் y. அப்போ உனக்கு என்ன கிடைக்குது, எல்லோ. இது ரெண்டும் எல்லோ சீடு, இது ரெண்டும் என்னது க்ரீன் சீடு. அப்போ வந்து உனக்கு என்னது 1:1 ரேஷியோவில், அதாவது 50:50 ரேஷியோவில் உனக்கு எல்லோ சீடும் க்ரீன் சீடும் கிடைக்கும். ஸோ the genotype of plant showing the dominant phenotype can be determined by, ஸோ டாமினன்ட் ஃபினோடைப்பை வந்து எதில் டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா டெஸ்ட் கிராஸு. டாமினன்ட் கேரக்டரை எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிராஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். Select the correct statement from the one given below with the respect to the dihybrid cross. Dihybrid cross வச்சு எது கரெக்டோ அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று தான் இதில் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனாக கரெக்ட் ஆன்சரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா டைட்லி லிங்க்டு ஆன் த சேம் குரோமோசோம் ஷோஸ் வெரி ஃபியூ காம்பினேஷன். அதுதான் வந்து மோனோஹைப்ரிட் டைஹைப்ரிட் கிராஸ்க்கு ரிலேட்டடாக இருக்குது. டைஹைப்ரிட் கிராஸோட ரேஷியோ என்னம்மா 9:3:3:1 இல்லையா? ஸோ இதுவும் பேரண்டல் வெரைட்டி, இதுவும் பேரண்டல் வெரைட்டி. இது ரெண்டும் தான் உனக்கு என்னது ரீகாமினன்ட் வெரைட்டி. அப்போ இங்கே ரீகாமினன்ட் கம்மியாக தான் கிடச்சிருக்கு, பேரண்டல் வெரைட்டி தான் உனக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. அப்போ அந்த ஜீன்ஸ் எப்படி இருக்கணும், லிங்க்டு ஜீன்ஸாக ஒரே குரோமோசோம்ஸில் ப்ரெசென்ட்டாக இருந்ததுனால தான் ரீகாம்பினேஷன் நம்மளுக்கு கம்மியாக கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் அதுக்கு ஆன்சர். அடுத்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாரு, டைட்லி லிங்க்டு ஜீன்ஸ் இருக்கிறதுனால தான் ஹையர் காம்பினேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீன்ஸு டைட்லி லிங்க்டாக இருக்கும்போது அங்கே என்ன நடக்காது, கிராசிங் ஓவர் நடக்காது, அதிகமாக ரீகாம்பினேஷன் நடக்காதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாரு, ஜீன்ஸ் ஃபார் அப்பார்ட் ஆன் த சேம் குரோமோசோம் ஷோஸ் வெரி ஃபியூ ரீகாம்பினேஷன். ஜீன்ஸ் 8 இருந்ததுனால கம்மியான ரீகாம்பினேஷன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 இருந்ததுன்னா நிறைய ரீகாம்பினன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுவும் தப்பு. அடுத்து ஜீன்ஸ் லூஸ்லி லிங்க்டாக இருந்துச்சுன்னா அங்கே ரீகாம்பினன்ஸ் அதிகமாக இருக்கும். அவங்க எப்படி இருக்கு சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து சிமிலராக இருக்குது, டைட்லி லிங்க்டு ஜீன்ஸ் மாதிரியே இதுவும் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் ராங் ஆன்சர். உனக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைட்லி லிங்க்டு ஜீன்ஸ் ஆன் த சேம் குரோமோசோம் ஷோஸ் வெரி ஃபியூ நியூ காம்பினேஷன்ஸ். 10வது கொஸ்டின் பாரு, in which Mendel idea is depicted by a cross in which F1 generation resembles both the parents. ஸோ மெண்டல்ஸ் ஐடியா படி F1 ஜென்ரேஷனில் ரெண்டு பேரண்ட்டுமே ரிசம்பிள் ஆகிறது வேறு எதில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடாமினன்ஸில். கோடாமினன்ஸ் நம்ம என்ன படிச்சிருக்கோம், ரெட் கலர் ஃப்ளவரில் ஒயிட் கலர் டாட்ஸ் வர்றதா என்னது கோடாமினன்ஸ். ரெட் கலர் ஃப்ளவரில் ஒயிட் கலர் டாட்ஸ் ரெண்டு பேரண்ட்டுமே அங்கே எக்ஸ்பிரஸ் ஆகுறது எதுலன்னு கேட்டிங்கன்னா கோடாமினன்ஸில். ஃப்ரூட் கலர் இன் ஸ்குவாஷ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார். ஸோ ஃப்ரூட் கலர் இன் ஸ்குவாஷ் எதில் வச்சு படிச்சிருக்கோம், டைரக்ட் கொஸ்டின் தான். டாமினன்ட் எபிஸ்டாட்டிசிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃப்ரூட் கலரை வச்சு படிச்சிருக்கோம். எல்லோ ஃப்ரூட்டு, க்ரீன் ஃப்ரூட்டு, ஒயிட் ஃப்ரூட்டு, 3 ஃப்ரூட்டு படிச்சிருக்கோம் இல்லையா சம்மர் ஸ்குவாஷில், வெள்ளரி. அடுத்து இன் ஹிஸ் கிளாசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் பீ பிளான்ஸ் மெண்டல் டிட் நாட் யூஸ். ஸோ மெண்டல் வந்து இதில் எதை யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாரோட பொசிஷன் ஆக்சிலா டெர்மினலான்னு யூஸ் பண்ணியிருக்காரு. சீடோட கலர் எல்லோவா க்ரீனா, சீடோட ஷேப் ரவுண்டா ரிங்கிளான்னு யூஸ் பண்ணியிருக்காரு. பாடோட ஷேப்பு யூஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் லென்த் யூஸ் பண்ணல. பாடு ஷேப்பு கன்ஸ்ட்ரிக்டடா ஃப்ளாட்டடா கன்ஸ்ட்ரிக்டடா அப்படின்னு சொல்லிட்டு பாடோட ஷேப்பை யூஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் லென்த் அவர் யூஸ் பண்ணலை. அடுத்த கொஸ்டின் பாரு, த எபிஸ்டாட்டிக் எஃபெக்ட். எபிஸ்டாட்டிக் எஃபெக்ட்னாலே இன்டர்லோக்கஸ் ஜீன் இன்ட்ராக்ஷன் தான் எபிஸ்டாட்டிக் எஃபெக்ட். இன்டர்லோக்கஸ் ஜீன் இன்ட்ராக்ஷன் என்னது, இன்ட்ராக்ஷன் பிட்வீன் அலில்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் லோக்கை தான் என்னது இன்டர்லோக்கஸ் ஜீன் இன்டராக்ஷன். இன்ட்ராலோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த 2 அலில்ஸ் ஆஃப் த சேம் லோக்கை வரும். இங்கே எபிஸ்டாட்டிக் கேட்டிருக்கிறதுனால உனக்கு இன்டர்லோக்கஸ் ஜீன் இன்ட்ராக்ஷனோட டெஃபினேஷன் தான் இங்கே எழுதணும். அடுத்து இன் டெஸ்ட் கிராஸ் இன்வால்விங் F1 டைஹைப்ரிடு மோர் பேரண்டல் டைப் ஆஃப் ஆப்ஸ்ப்ரிங்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் தென் த ரீகாமினன்ட் டைப் ஆஃப் ஆப்ஸ்ப்ரிங். திஸ் இண்டிகேட். ஸோ டெஸ்ட் கிராஸில் அதிகமாக பேரண்டல் வெரைட்டி தான் ப்ரொடியூஸ் ஆகுது, ரீகாமினன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகலை, ஏன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஜீன்ஸ் எப்படி இருக்குது, 2 ஜீன்ஸ் ஆர் லிங்க்டு ஜீன்ஸாக இருக்குது அண்ட் ப்ரெசென்ட் ஆன் த சேம் குரோமோசோம். 2 ஜீனும் பக்கத்தில் இருக்குது, ஒரே குரோமோசோமில் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால தான் பேரண்டல் வெரைட்டி அதிகமாகவும் ரீகாமினன்ஸ் வந்து கம்மியாகவும் கிடச்சிருக்கு. அடுத்து 15th கொஸ்டின் பாரு, த ஜீன் கண்ட்ரோலிங் த 7p கேரக்டர் ஸ்டடிட் பை மெண்டல் ஆர் நோன் டு பி லொக்கேட்டட் ஆன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ். அந்த 7 ஜீன்ஸும்
அதோட கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் 7ம் 7 செப்பரேட் குரோமோசோம்ஸில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. 7 ஜீன்ஸும் அதோட அது வந்து 7 செப்பரேட் குரோமோசோம்ஸில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிளைன் ஹவு ப்ரோஜெனி கேன் பொசஸ் த காம்பினேஷன் ஆஃப் ட்ரைட்ஸ் தட் நன் ஆஃப் த பேரண்ட் பொசஸ். என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, பேரண்ட்டை இல்லாமல் எப்படி அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸில் நியூவாக ஒரு கேரக்டர் வருது? டியூ டு த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் மூலமாக வருது. கேமெட்ஸ் ஃபார்மேஷன் அப்போது ஜீன்ஸ் அதோட இஷ்டப்படி பிரிஞ்சு சேர்றதுனால தான் உனக்கு வந்து நியூ காம்பினேஷன் ஃபார்ம் ஆகுது. கேமெட்ஸ் ஆர் நெவர் ஹைப்ரிட். கேமெட்ஸ் எப்போயுமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. இது எந்த லா சொல்லுது? லா ஆஃப் செக்ரிகேஷன் சொல்லுது. ஜீன்ஸ் விச் சப்ரஸஸ் அதர் ஜீன் ஆக்டிவிட்டி. ஒரு ஜீன் இன்னொரு ஜீனோட ஆக்டிவிட்டியை சப்ரஸ் பண்ணுது, பட் ரெண்டும் டிஃப்ரெண்ட் லோக்கஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது டேரக்ட் கொஸ்டின் தான், எபிஸ்டாட்டிக். பியூர் டால் பிளான்ஸ் ஆர் கிராஸ்ட் வித் த பியூர் ட்ராப் பிளான்ட். In the F1 generation, all plants were tall. These tall plants of F1 generation were selfed, and the ratio of tall to dwarf plants obtained was 3:1. This is called dominance அப்படின்னு சொல்கிறோம். F1 ஜென்ரேஷனில் ஒரு டால் பிளான்ட்டையும் ஒரு ட்ராப் பிளான்ட்டையும் கிராஸ் பண்ணும்போது F1 ஜென்ரேஷன் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? கேபிட்டல் T ஸ்மால் டீன்னு கிடைக்கும். F2 ஜென்ரேஷனில் இதே நம்ம திருப்பி செல்ஃப் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 3:1 ரேஷியோ கிடைக்குது. 3 பிளான்ட்ஸ் வந்து டாலாகவும் ஒரு பிளான்ட் வந்து ட்ராஃபாகவும் கிடைக்குது. ஸோ இங்கே என்ன வந்து உனக்கு என்ன லா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் டாமினன்ஸ். டாமினன்ஸ் கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. The dominant epistatic ratio 12:3:1. Select the period for Mendel hybridization experiment 1856 to 63. இந்த இயர் 56லேருந்து 63 வரைக்கும். 1856 to 63. Among the following character, which one was not considered by Mendel in his experiment P? ஸோ இதில் வந்து அவர் எந்த கேரக்டர் அவர் எடுத்துக்கல. ஸ்டெம்மோட ஹைட்டு டாலு டிராஃப் எடுத்துக்கிட்டாரு, சீடோட கலர் எடுத்துக்கிட்டாரு, க்ரீனாக எல்லோவான்னு எடுத்துக்கிட்டாரு, பாடோட ஷேப் எடுத்துக்கிட்டாரு, இன்ஃப்ளான்டட் கன்ஸ்ட்ரிக்டடான்னு எடுத்துக்கிட்டாரு. அவர் எடுக்கிறது என்ன எடுக்கலன்னு கேட்டிங்கன்னா, இது ட்ரைகோமல் கிளாண்டுலஸா இல்லை நான் கிளாண்டுலரா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எடுக்கலை. இப்போ ஆன்சர் என்னது? ட்ரைகோமல் கிளாண்டுலர், நான் கிளாண்டுலர். அடுத்து கொஷின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 12 கொஷின்ஸ் வந்து உனக்கு 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ் இருக்குமா? 3 கொஷின்ஸ் தான் 5 மார்க் இருக்குது. அந்த 3 கொஷின்ஸோட நீ மோனோஹைப்ரிட் கிராஸையும் டைஹைப்ரிட் கிராஸையும் படிச்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவு இந்த லெசன் வந்து நம்மளுக்கு கவர் ஆகிடும். ஓகேவா? நேம் த 7 கான்ட்ராஸ்டிங் ட்ரைட் ஆஃப் மெண்டல். மெண்டல் வந்து எந்த 7 கான்ட்ராஸ்டிங் ட்ரைட் எடுத்துக்கிட்டாரு, கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இப்போ நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஜீன்ஸ் ஆர் மேடப். ஜீன்ஸில் இப்போ ஒரு ஜீன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 2 அலீல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஒன்று டாமினண்ட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து ரெசசிவாக இருக்கும். அதே குரோமோசோம் பார்த்தீங்கன்னா பேராக இருக்கும். ஜீன்ஸும் வந்து அலீல்ஸ் வந்து அதில் பேராக இருக்கும்னு படிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாரு, ஸ்டெம் லென்த்து அப்படின்றது ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணுறது ஒரு ஜீன். அந்த ஸ்டெம் லென்த்துக்கு இருக்கிறது ஒரு ஜீன். அந்த ஜீனில் வந்து அது டாலாக இருக்கிறது ஒரு குரோமோசோமில் வந்து டாலாகவும் இன்னொரு குரோமோசோமில் வந்து டிராஃபாகவும் இருக்கலாம். அல்லது ரெண்டுலேயுமே எப்படி இருக்கலாம்? 2 கேமெட்லேயுமே உனக்கு வந்து டாலாக இருக்கலாம். ஸோ இதுதான் என்னது? அந்த பேர் ஆஃப் அந்த அலீல்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஜீன்ஸ் எப்போவுமே எப்படி இருக்குது? பேர் ஆஃப் அலீல்ஸாக ப்ரெசண்ட்டாக இருக்குது. டாலு ட்ராஃபு. ஸோ இப்போ இந்த ஏன்றது ஒரு குரோமோசோமில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்மால் ஏன்றது அம்மாட்டேருந்து வந்த குரோமோசோமில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். கேபிட்டல் ஏ வந்து அப்பா கிட்டேருந்து வந்த குரோமோசோம்ஸில் இருக்கும். ஸ்மால் ஏங்கிறது அம்மாட்டேருந்து வந்த குரோமோசோம்ஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ உனக்கு டால் டிராஃபுன்றது என்னது? ஒரு கேரக்டரை ஒரு ஜீன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதில் வந்து 2 அலீல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ அவர் என்னதை எடுத்துக்கிட்டார்? ஸ்டெம்மோட லென்த் எடுத்துக்கிட்டார். ஃபஸ்ட்டு அவர் என்னென்ன கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டாருன்னு பார்ப்போம். இப்போ கொஷினுக்கு வருவோம். ஸ்டெம்மோட லென்த் எடுத்துக்கிட்டாரு, பாடோட ஷேப்பு, சீடோட ஷேப்பு, சீட் கலர், ஃப்ளார் பொசிஷன், ஃப்ளார் கலர், பாட் கலர். ஸோ இதில் எதெல்லாம் டாமினன்ட் எதெல்லாம் ரெசசிவ்னு பார்த்துக்க. ஸ்டெம் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா டால் டிராஃப், பாட் ஷேப்பு இன்ஃப்ளான்டட் கன்ஸ்ட்ரிக்டட், சீட் ஷேப்பு ரவுண்ட் ரிங்கிள்டு, சீட் கலர் எல்லோ க்ரீனு, ஃப்ளாரோட பொசிஷன் ஆக்சிலர் டெர்மிலர், ஃப்ளாரோட கலர் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் ஃப்ளார், ஒயிட் கலர் ஃப்ளாரு, பாடு கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் எல்லோ. இதை மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிடாத. பாடு கலர் வந்து க்ரீனு வந்து டாமினன்ட்டு, எல்லோ வந்து ரெசசிவ். சீடு கலரில் வந்து எல்லோ டாமினன்ட்டு, க்ரீன் வந்து ரெசசிவ்.
ஸோ இதில் டாமினன்ட் கேரக்டர் எதுன்னு சொல்லிட்டு உனக்கு கொஷின் தனியாக கேட்பாங்க. ஸோ டாமினண்டெல்லாம் எதுன்னு பார்த்துக்க, ரெசிசிவெல்லாம் எது நல்லா பார்த்துக்க, தரவாக பார்த்துக்க. இந்த கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பியூர் லைன் ப்ரீடிங். பியூர் லைன் ப்ரீடிங்னா என்னது? ஸோ ஒரு பிளான்ட்டில் அகெயின் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் அதே பிளான்ட்டில் வர்ற போலன் கிரெயின்ஸோட அந்த எக் வந்து ஃபியூஸ் ஆகிறதா என்னது உனக்கு செல்ஃப் பாலினேஷன் அல்லது பியூர் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். பியூர் ப்ரீடிங்னா என்ன? கிராஸு, வேறு எந்த ஒரு பிளான்ட்டோட கிராஸும் இல்லாமல் அதே பிளான்ட்டில் நடக்கக்கூடிய அந்த ஃபெர்டிலைசேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பியூர் ப்ரீடிங் லைன். ட்ரூ ப்ரீடிங் லைன் மீன்ஸ் இட் அண்டர்கோஸ் கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேஷன். அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் அதே பிளான்ட்லேயே பாலினேஷன் நடந்து அதே சேம் கேரக்டர்ஸ் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதா என்னது பியூர் லைன் ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிவ் த நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஹூ ரீடிஸ்கவர் மெண்டல் ஒர்க்கு. மெண்டல் ஒர்க் வந்து ரெகக்னைசேஷன் கிடைக்கல, அதுக்கப்புறம் இந்த 3 சயின்டிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் ரெகக்னைசேஷன் கிடச்சிது. யார் அந்த 3 சயின்டிஸ்ட்டு? ஹியூகோ டேவ்ரிஸு, ஹோலாண்டு, அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஹோலாண்டு. கார்ல் கோரன்ஸ் ஃப்ரம் ஜெர்மனி, ரிச் ஓன் ஷெர்மார்க் ஃப்ரம் ஆஸ்ட்ரியா. 3 நேம் நல்லா ஞாபகம் இருக்கா? ஹியூகோ டேவ்ரிஸ், கார்ல் கோரன்ஸ், ரிச் ஓன் ஷெர்மார்க். ஸோ இந்த 3 சயின்டிஸ்ட் வந்து தான் மெண்டல்ஸோட ஒர்க்கை ரீடிஸ்கவர் பண்ணாங்க. அடுத்து பேக் கிராஸ்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாரு. பேக் கிராஸ்னால் நம்ம ஆல்ரெடி 1 மார்க்லேயே பார்த்தோம். F1 ஹைப்ரிடோட ஏதாவது ஒரு பேரண்டல் ஜீனோடைப்பை வச்சு கிராஸ் பண்ணுறதா என்னது பேக் கிராஸ். F1 ஹைப்ரிட் இஸ் கிராஸ்டு வித் எனி ஒன் ஆஃப் தி பேரண்டல் ஜீனோடைப். இதுதான் பேக் கிராஸ். இதில் டாமினன்ட் பேரண்டாக இருந்தால் டாமினன்ட் பேக் கிராஸ், ரெசிசிவ் பேரண்டாக இருந்ததுன்னா ரெசிசிவ் பேக் கிராஸ். It involves a cross between the F1 offsprings with either of the 2 parents. 2 parentsல ஏதாவது ஒரு பேரண்டோட இங்கே கிராஸ் நடக்கும். The recessive back cross helps to identify the heterozygosity of the hybrid. So recessive பேக் கிராஸ் என்ன பண்ணுது? இல்லை டாமினன்ட் பேக் கிராஸ் இருக்குது, டாமினன்ட் கேரக்டர் வந்துச்சுன்னா அது டாமினன்ட் பேக் கிராஸ். ரெசிசிவ் பேரண்ட் வந்துச்சுன்னா அது ரெசிசிவ் பேக் கிராஸ் இல்லையா? ஸோ அந்த ரெசிசிவ் பேக் கிராஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து ஹெட்ரோசைகோசிட்டியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதில் பேரண்ட் வந்து ஹெட்ரோசைகஸாக ஹோமோசைகஸாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்து டிஃபைன் ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இட் இஸ் எ பிரான்ச் ஆஃப் biological science which deals with the mechanism of transmission of characters from parent to the offsprings. Genetics na it is a branch of biological science. இது ஒரு mechanism of transmission என்னது transfer of characters from parents to the offsprings. parentsலேருந்து offspringsக்கு அந்த கேரக்டர்ஸை through the genes மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த பயாலஜிக்கல் சயின்ஸ் தான் என்னது ஜெனட்டிக்ஸ். ஓகே, மெமரைஸ் பண்ணிட்டியா நல்லா? அடுத்து மல்டிபிள் அலில்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஒரு ஜீன் இருந்ததுன்னா அதில் 2 அலில்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதே தான் 3 or more allelic form of gene copy on the same locus in a given pair of homologous chromosomes. ஓகே, அந்த ஹோமோலோகஸ் குரோமோசோமில் ஒரு ஜீன் இருக்க வேண்டிய இடத்துல அங்கே 2 அலிலுக்கு பதிலாக மோர் தென் 2 அலில்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் மல்டிபிள் அலில்ஸ். மோர் தென் அங்கே 2 அலில்ஸ் சேர்ந்து ஒரு கேரக்டர் அதை டிட்டர்மைன் பண்ணும்போது அது என்னன்னு சொல்கிறோம்? மல்டிபிள் அலில்ஸ். எக்ஸாம்பிள் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏபிஓ பிளட் குரூப்பிங். பிளட் குரூப்புன்றது ஒரு கேரக்டர், அதை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது 3 அலில்ஸு. ஏ இருக்குது, பி இருக்குது, ஓ இருக்குது. இது மாதிரி 3 அலில்ஸ் சேர்ந்து ஒரு கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணுறது தான் என்னது மல்டிபிள் அலில்ஸ். வாட் ஆர் த ரீசன் ஃபார் மெண்டல் சக்ஸஸ் இன் ஹிஸ் ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்? ஸோ அவரோட ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்டில் மெண்டல் வந்து வெற்றியடைய காரணம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தோன்னா அவர் ஒரு மேத்தமெட்டிஷியன். ஃபஸ்ட் என்னது மேத்தமெட்டிஷியனு. அவர் வந்து பயாலஜியில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணார். ஸ்டாட்டிஸ்டிக் மீன், மீடியனு, ஆவரேஜு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணார். அவரோட லாஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி டு ஹிஸ் ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்டு, அவரோட ப்ராபபிலிட்டி இதை கிராஸ் பண்ணோம்னா இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் வச்சு எல்லாமே அவரோட பண்ணார். இந்த 3 காரணமும் வந்து அவரோட வெற்றிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட் அவர் ஒரு மேத்தமேட்டிஷியனு, அவர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறாரு. தென் அவரோட லாஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஃபார் திஸ் ப்ரீடிங் ஒர்க்கும் இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். செகண்ட் எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஹி ஃபாலோட் அ சயின்டிஃபிக் மெத்தட். அவர் சயின்டிஃபிக் மெத்தடை ஃபாலோ பண்ணி அவரோட ரிசல்ட்டை வந்து நல்லா அக்யூரேட்டாகவும் டீட்டெயிலாகவும் ரெக்கார்ட் பண்ணார்.
அதில் குவான்டிடேட்டிவ் டேட்டாவும் அதோட மெயின்டைன் பண்ணார். அதோட அவுட்கம்ஸுக்கு குவான்டிடேட்டிவ் டேட்டா இந்த ரேஷியோவில் கிடைக்குது, 9:3:3:1 ரேஷியோவில் கிடைக்குது. அது மாதிரி அது ஒரு அதோட அவுட்கம்ஸையும் அவர் என்ன பண்ணார், கிரேட் லெவலில் ரெக்கார்ட் ரிசல்ட் எல்லாமே என்னது ரெக்கார்ட் ஃபார்மில் வச்சுருந்தார். அடுத்து அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி பண்ணார். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது லார்ஜ் சாம்பிள்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டார், நிறைய சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டார். 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் எது கண்ட்ரோல் பண்ணுச்சு, ஜீன்ஸு. அந்த ஜீன்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸில் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சு, செப்பரேட் குரோமோசோமில். இப்போது டால்னஸுக்கு ஜீன் வந்து ஒரு குரோமோசோம்லையும், டிராஃப்னஸுக்கு ஜீன் வந்து இன்னொரு குரோமோசோம்லையும். அந்த கான்ட்ராஸ்டிங் கேரக்டருக்குள்ள ஜீன்ஸ் வந்து செப்பரேட் குரோமோசோம்ஸில் ப்ரெசென்ட்டாக இருந்ததும் ஒரு காரணம். லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the parents selected by the Mendel were pure breed lines and the purity was tested by self-crossing the progeny for many generations. ஸோ அவர் எடுத்துக்கிட்ட பிளான்ஸ் எல்லாமே என்னது பியூர் லைன் ப்ரீட்ஸை தான் அவர் வந்து எடுத்துக்கிட்டார். ஸோ இதில் வந்து எந்தவித சேஞ்சஸுமே இல்லாமல் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இவர் ஒரு மேத்தமேட்டிஷியன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணார், லாஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டியை வந்து அவரோட ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அவரோட ரெக்கார்ட்ஸு ரிசல்ட்ஸு எல்லாமே இவர் வந்து அக்யூரேட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. 3rd பாயிண்ட் பண்ணால் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி லார்ஜ் சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. 4th பாயிண்டில் என்ன பண்ணுறாரு, அந்த அவர் கொண்டு வந்த அந்த 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸும் செப்பரேட் குரோமோசோமில் இருந்ததும் ஒரு ரீசன். லாஸ்ட்டில் அவர் செலக்ட் பண்ண பிளான்ஸ் எல்லாமே பியூர் லைன் பிளான்ஸ். அடுத்த கொஸ்டின் பாரு, எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் டாமினன்ஸ் இன் மோனோஹைப்ரிட் கிராஸ். ஸோ இது ஈஸி தான். லா ஆஃப் டாமினன்ஸாக மோனோஹைப்ரிட் கிராஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்படி லா ஆஃப் டாமினன்ஸாக மோனோஹைப்ரிட் கிராஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா அதை ஒரு 3 மார்க் கொஸ்டினாக எழுதலாம். அதே மோனோஹைப்ரிட் கிராஸ் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொன்னால் நீ மோனோஹைப்ரிட் கிராஸை பற்றி ஃபுல்லாக எழுதி அதோட அந்த ஃப்ளோ சார்ட் இருக்கு இல்லையா, ஃப்ளோ சார்ட்டு அந்த பண்ணட் ஸ்கொயர் மெத்தட் அதெல்லாம் போட்டு அதோட ஜீனோடைபிக் ரேஷியோ ஃபினோடைபிக் ரேஷியோலாம் போட்டு எழுதணும். ஓகேவா, இதில் என்ன பாரு, கேரக்டர்ஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, டிஸ்கிரீட் யூனிட். அந்த டிஸ்கிரீட் யூனிட் யார், ஃபேக்டர்ஸ். அந்த ஃபேக்டர்ஸை தான் ஜீன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஜீன்ஸ் எப்போவுமே எப்படி இருக்குது, பேர்ஸ்ன்னு சொல்லுது. கேரக்டர்ஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எ டிஸ்கிரீட் யூனிட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபேக்டர். அந்த ஃபேக்டர் தான் நவ் இட் இஸ் கால்ட் அஸ் அ ஜீன்ஸ். ஜீன்ஸ் எப்படி இருக்குது, பேரா அரேஞ்ச் ஆகிருக்கு. அந்த பேரா அரேஞ்ச் ஆகிருக்க ஜீன்ஸை பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டாமினண்ட்டாக இருக்கும், ஜீன்ஸ் வந்து பேரா இருக்குது. ஸோ அதில் ஒரு ஜீன் வந்து டாமினண்ட்டாகவும் இன்னொன்று வந்து ரெசசிவாகவும் இருக்குது. ஒன்று டாலு, இன்னொன்று எதுக்கு, ட்ராஃபுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அந்த பேர் ஆஃப் ஜீன்ஸு. ஸோ இந்த லாவில் இது எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, அந்த 2 கேரக்டரில் ஏதாவது ஒரு கேரக்டர் மட்டும் F1 ஜென்ரேஷனில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், இன்னொரு கேரக்டர் வந்து F2 ஜென்ரேஷனில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஸோ அந்த ஜீன்ஸ் வந்து பேராக இருக்குது. பேராக இருக்கிறது ஒன்று டாமினன்ட் கேரக்டர்லேயும் ஒன்று ரெசிசிவ் கேரக்டர்லேயும் இருக்குது. இந்த லா என்னத்தை சொல்லுது, லா ஆஃப் டாமினன்ஸ் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F1 ஜென்ரேஷனில் ஏதாவது ஒரு கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், F2 ஜென்ரேஷனில் 2 கேரக்டரும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். எந்த ரேஷியோவில், 3:1. 3 வந்து டாமினண்ட்டாகவும் 1 வந்து ரெசிசிவாகவும் கிடைக்கும். புரிஞ்சிச்சாம்மா? அடுத்து இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்மா, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸு அண்டு கோடாமினன்ஸ். இதில் 2 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின் இருக்குது. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸு, கோடாமினன்ஸு, இன்னொன்று வந்து கண்டினியூஸ் வேரியேஷன், டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். இந்த 2 கொஸ்டின்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக நம்மளுக்கு கம்பல்சரி கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ அப்போ இந்த 2 கொஸ்டினையும் நல்லா தரவாக படிச்சுக்கோ. இப்போ ஃபஸ்ட்டு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸு, கோடாமினன்ஸு. இதுக்கு ஃபஸ்ட்டு நீ மெமரியில் வைக்கும்போது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால் ஒரு ரெட் கலர் மிராபிலஸ் ஜெலாப்பா அண்ட் ஒயிட் கலர் மிராபிலஸ் ஜெலாப்பா ரெண்டும் ஒன்றோட ஒன்று இன்டர்மீடியேட் ஆகி மிங்கிள் ஆகி பிங்க் கலர் மிராபிலஸ் ஜெலாப்பாவை ஃபார்ம் பண்ணுறது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு வச்சுக்க. அதே இதில் அந்த ஃப்ளாரு கெனாபினஸ் ஃப்ளாரா, கொமலியா ஃப்ளாரில் ரெட் கலர் ஃப்ளாரும் ஒயிட் கலர் ஃப்ளாரையும் கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரெட் கலர் ஃப்ளாரில் ஒயிட் கலர் ஸ்பாட்ஸு அங்கங்கே கிடச்சிச்சின்னா அதுதான் கோடாமினன்ஸு. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருமா, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸு இஸ் த அப்பியரன்ஸ் ஆஃப் third phenotype which is a combination of both the parental alleles which when a cross is done between the individuals with the 2 different phenotypes. 2 different phenotype cross பண்ணும்போது third phenotype appear ஆகிறதா incomplete dominance. அதே கோடாமினன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா appearance of both parental phenotype together in the offsprings when a cross is done between the individual with the 2 different phenotype. 2 different phenotype கிராஸ் பண்ணும்போது
ஸோ ரெண்டு பேரண்டல் கேரக்டருமே எக்ஸ்பிரஸ் ஆகிறதா கோடாமினன்ஸு. ஓகேவா? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால் ரெண்டு கேரக்டரை ரெண்டு ஃபினோடைப்பை கிராஸ் பண்ணும்போது தேர்டு ஒரு ஃபினோடைப் உருவாகிறது தான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸு. கோடாமினன்ஸ்னால் ரெண்டு ஃபினோடைப் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபினோடைப்பை கிராஸ் பண்ணும்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபினோடைப்புமே அந்த தேர்டு ஒன்றில் எக்ஸ்பிரஸ் ஆகிறதா என்னது கோடாமினன்ஸ். செகண்ட் பாயிண்ட் பாரு, த எஃபெக்ட் ஆஃப் போத் அலில்ஸ் ஆர் ஈக்குவலி கான்ஸ்பிகஸ். இங்கே ரெண்டு அலில்ஸுமே வந்து ஈக்குவலாக பார்ட்டிசிபேட் பண்ணுது. இங்கே வந்து எஃபெக்ட் ஆஃப் த டூ பேரண்டல் அலில் இஸ் மோர் கான்ஸ்பிகஸ். ஒன் ஆஃப் த இங்கே வந்து ரெண்டுமே 50-50% வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. இங்கே ஒன்று வந்து 70%, ஒன்று வந்து 30% எக்ஸ்பிரஸ் ஆகுது. அப்போ வந்து இது 50-50 வரதுனால ஸோ இது வந்து பிங்க் கலர் ஃப்ளாராக மாறுது. இங்கே வந்து ஒன்று வந்து ரெட்டு வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடுது. அதில் ஒயிட் பேச்சஸ் வந்து உனக்கு ஒயிட் டாட்ஸ் வந்து அங்கங்கே ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பேரண்டல் தான் என்ன ஆகுது ஃபுல்லாக எக்ஸ்பிரஸ் ஆகுது, இன்னொன்று வந்து மைல்டாக எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. போத் பேரண்டல் ஃபினோடைப் ஆர் மிக்ஸ்டு டுகெதர். இங்கே பேரண்டல் வெரைட்டி மிக்ஸ் ஆகி ரெண்டு ஜீன்ஸும் மிக்ஸ் ஆகி உனக்கு அந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனும் மிக்ஸ் ஆகி உனக்கு தேர்ட் ஃபினோடைப் வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கே டூ பேரண்டல் அலல்ஸ் ஆர் நாட் மிக்ஸ்டு டுகெதர். இங்கே மிக்ஸ் ஆகாது. போத் பேரண்டல் அலல்ஸ் ப்ரொடியூசர் எஃபெக்ட் இண்டிபெண்ட்லி. ரெண்டு அலல்ஸும் அதோட எஃபெக்டை தனித்தனியாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஈச் ஆஃப் த டூ பேரண்டல் அலல் இஸ் இன்டர்மீடியட் ஆன் தி ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். ரெண்டும் வந்து ஒரு இன்டர்மீடியேட்டை உருவாக்குது. போத் அலில்ஸ் கேன் பி அப்சர்வ்ட் இன் த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். ரெண்டு அலில்ஸுமே டாமினண்ட்டும் ரெசிசிவும் இங்கே வந்து ஆஃப்ஸ்ப்ரிங்ஸில் நம்ம பார்க்கலாம். இங்கேயும் அதே மாதிரி தான். நெய்தர் த பேரண்டல் அலில் கேன் பி அப்சர்வ்ட் இன் த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். இது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் அப்ரோச் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். இது குவான்டிடேட்டிவ் அப்ரோச் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். இங்கே எக்ஸாம்பிள் வந்து 4 o'clock பிளான்ட், மிராபிளஸ் ஜலாப்பா, அந்தி மந்தாரை சொல்லுவோம் இல்லையா? இங்கே ரெட் அண்ட் ஒயிட் ஃப்ளவர் ஆஃப் கமெலியா, இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் சிங்கிள் செல் ஹீமோக்ளோபின். இது ரெண்டு தான் எக்ஸாம்பிள். இந்த 5 பாயிண்ட்டு 6 பாயிண்ட்டு நல்லா பார்த்துக்கோ. இது குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், இது குவான்டிடேட்டிவ். இங்கே வந்து போத் பேரண்டல் அலில்ஸ் ஆர் அப்சர்வ்டு. இந்த ரெண்டு பேரண்டல் அலிலுமே டாமினன்ட் ரெசிசிவ் ரெண்டுமே வந்து அப்சர்வ் ஆகும். இங்கே என்னது நெய்தர் த பேரண்டல் அலில்ஸ் கேன் பி அப்சர்வ்டு இன் த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். ஸோ இது நல்ல தரவாக பார்த்துக்க. இந்த கொஸ்டின் வந்து முக்கியமாக நம்மளுக்கு கேட்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் உனக்கு நல்லாவே தெரியும். நியூக்ளியஸ் இல்லாமல் சைட்டோபிளாசமில் இருக்கிற ஜீன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸு. உனக்கு தெரியலையமா செல்லு, இதை செல்லாக கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா சென்டரில் இருக்கிறது என்னது நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்குள்ளே தான் குரோமோசோம்ஸ் இருக்குது. குரோமோசோம்ஸில் தான் என்ன இருக்குது ஜீன்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த நியூக்ளியஸை இல்லாமல் குளோரோபிளாஸ்ட்லேயோ அல்லது மைட்டோகாண்ட்ரியாலேயோ ஜீன்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்து அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதா என்னது சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? குளோரோபிளாஸ்ட்லேயோ மைட்டோகாண்ட்ரியாலேயோ உனக்கு வந்து ஜீன்ஸ் இருந்து அது அடுத்த ஜென்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதா என்னது சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். டிஎன்ஏ இஸ் த யூனிவர்சல் ஜெனட்டிக் மெட்டீரியல். அது எல்லாருக்குமே தெரியும். ஜீன்ஸ் லொக்கேட்டட் இன் த நியூக்ளியர் குரோமோசோம்ஸ் ஃபாலோஸ் த மெண்டல் இன்ஹெரிட்டன்ஸ். மெண்டல்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, ஜீன்ஸ் வந்து நியூக்ளியஸில் தான் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு. பட் சர்டன் ட்ரைட்ஸ் ஆர் கவர்ன்ட் எய்தர் பை த குளோரோபிளாஸ்ட் ஆர் தி மைட்டோகாண்ட்ரியல் ஜீன்ஸு. ஸோ சம் ட்ரைட்ஸில் வந்து குளோரோபிளாஸ்ட் மைட்டோகாண்ட்ரியல் ஜீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுக்கு தான் என்னென்னு சொல்கிறோம் எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ்னு கூட சொல்லுவோம். சின்ஸ் இட் இன்வால்வ்ஸ் அ சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸ். இங்கே என்னெல்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட்டும் மைட்டோகாண்ட்ரியாவும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கேரக்டர்ஸை இன்வால்வ் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிறோம். இட் இஸ் பேஸ்ட் ஆன். ஸோ இந்த ஜீன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்குது, செல்ஃப் ரெப்ளிகேட்டிங்காக இருக்குது. எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் யூனிட் கால்டு பிளாஸ்மோ ஜீன்ஸ். ஸோ இதில் இருக்க ஜீன்ஸ் என்னன்னு சொல்கிறோம் பிளாஸ்மோ ஜீன்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் த சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல் சச் அஸ் குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். கண்டினியூஸாக வேரியேஷன் வந்துக்கிட்டே இருக்கிறது கண்டினியூஸ் வேரியேஷன். திடீர்னு ஒரு இதுலேருந்து அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறது என்னது டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். இதுக்கு எக்ஸாம்பிளை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்க ஸ்கின் கலர் எடுத்துக்க, ஹியூமன் ஹைட் அல்லது ஸ்கின் கலர் எடுத்துக்க. ஸ்கின் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நல்ல வெள்ளையர்னு ஒயிட்டாக இருப்பான், ஃபேராக இருப்பான். இன்னொருத்தர் நல்ல கருப்பாக நல்ல டார்க் பிளாக் கலரில் இருப்பான்.
அவன் 2 பேருக்கு இடையில பார்த்தீங்கன்னா அடுத்து கொஞ்சம் ஃபேராக இருப்பான், அடுத்து அதை விட கொஞ்சம் மாட்ரேட்டில், அதுக்கு அதை விட இன்னும் கம்மியாக, இன்னும் கொஞ்சம் கருப்பாக, இன்னும் கொஞ்சம் டார்க் கருப்பு, ரொம்ப டீப் கருப்பு, இது மாதிரி சொல்லிட்டு நிறைய சேஞ்சஸ், கண்டினியூஸ் சேஞ்சஸ் இந்த 2 பேருக்கு இடையில இருக்கும். வெள்ளையாக இருக்கிறவனுக்கும் கருப்பாக இருக்கிறவனுக்கு இடையிலையும் மாறுதல்கள் இல்லைன்னா நிறைய மாறுதல்கள் இருக்குது. ஸோ அதை என்ன சொல்கிறோம்? கண்டினியூஸ் வேரியேஷன். அது என்னென்னு சொல்கிறோம்? கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீ பிளான்ட்டில் பார்த்தோன்னா பீ பிளான்ட்டோட ஹைட்டை சொல்கிறாங்க. பீ பிளான்ட்டில் ஹைட்டில் ஒன்று நெட்டை தாவரம் இருக்குது, இல்லைன்னா குட்டை தாவரம் இருக்குது. ட்ராஃப் பிளான்ட் இருக்குது, இல்லைன்னா ட்ராஃப் பிளான்ட் இருக்குது. ரெண்டுக்கு இடையில இன்டர்மீடியட் பிளான்ட்டெல்லாம் அதில் இல்லவே இல்லை. ஸோ அதை என்னன்னு சொல்கிறாங்க? டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். ஒன்று ஹைட்டான பிளான்ட்டு, இல்லை ஷார்ட்டான பிளான்ட்டு, இடையில இன்டர்மீடியட் பிளான்ட்டெல்லாம் இல்லாமல் வர்றது வந்து டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? கண்டினியூஸ்னால் கண்டினியூஸாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த வேரியேஷன் வர்றது வந்து கண்டினியூஸ் வேரியேஷன். ஒரு எக்ஸ்ட்ரீம்லேருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறது வந்து டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். இந்த வேரியேஷன் ஃப்ளக்சுவேட்ஸ் அரவுண்ட் an average mean or mean of species. இங்கே மீன், ஆவரேஜ், ஆப்சன்ட் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்ஸு. இப்போது இதுலன்னு பார்த்தீங்கன்னா இதில் மீன், மீடியன், மோடு, ஆவரேஜ் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ் இருக்குது பார்த்தியா, அதில் வந்து இது வந்து இப்போ ஃபேராக இருக்கிறவனுக்கும் ரெட்டாக இருக்கிறவனுக்கும் இடையில இதுதான் மீன் வேல்யூ, இதுதான் மீடியன் வேல்யூ, இதுதான் வந்து ஆவரேஜ், இதெல்லாம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனில் அதெல்லாம் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இதில் டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டபிள் இருக்கும். இது இப்படி தான் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு அந்த டேரக்ஷன் நம்ம இதில் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனில் இது எப்படி வந்தது, எப்படி ஹைட்லேருந்து எப்படி ஷார்ட்டாக வந்துச்சு, அந்த டேரக்ஷனை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இது எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராசிங் ஓவர் மூலமாக. ஸோ இந்த கண்டினியூஸ் வேரியேஷன் நம்மளுக்கு எப்படி வந்துச்சுன்னா, சான்ஸ் ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் ஜீன்ஸ் டியூரிங் த கேமெட் ஃபார்மேஷன் அப்போது, கிராசிங் ஓவர் அப்போது, காம்பினேஷன் டியூரிங் ஃபர்டிலைசேஷன் அப்போது, டியூரிங் த கேமெட் ஃபார்மேஷன் அப்போது, கிராசிங் ஓவர் அப்போது, ஃபர்டிலைசேஷன் அப்போலாம் இந்த கண்டினியூஸ் வேரியேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. இது வந்து ஃபார்ம் பை த சேஞ்ச் இன் ஜீனோம் ஆர் ஜீன்ஸு. இது ஜீன்ஸால் மட்டும்தான் இது வந்து நடக்கும். கண்டினியூஸ் வேரியேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ். இது என்னன்னு சொல்கிறாங்க? குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து குவாலிட்டேட்டிவ், டிஸ்கண்டினியூஸை வந்து குவாலிட்டேட்டிவ், ஸ்பெல்லிங் மாற்றிக்கமா, குவாலிட்டேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ். இது என்னன்னு சொல்கிறாங்க? குவாலிட்டேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிறாங்க. இந்த வேரியேஷன் மே பி டியூ டு த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் மெனி ஜெனட்டிக் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ இதில் வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸும் இருக்குது, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும் வந்து டிட்டர்மைன் பண்ணுது கண்டினியூஸ் வேரியேஷனு. டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனை ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ஜீன்ஸால் மட்டும்தான் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் வருது. அங்கே என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்க்கு வேலையே இல்லை. அடுத்து எக்ஸாம்பிள், ஹியூமன் ஹைட்டு, ஸ்கின் கலரு, ஸ்டைல் லென்த் அண்ட் பிரிமுலா பிளான்ட்டு, ஹைட் ஆஃப் த கார்டன் பீ. தீஸ் ஆர் இப்போ கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். புரிஞ்சுதா? ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பார்த்துக்கோ, கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து கடைசி கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலியோட்ராஃபி. Explain with an example how single gene affect a multiple traits and alleles the phenotype of an organism. Philiotrophy என்னது? சிங்கிள் ஜீன்ஸ் அஃபெக்ட்ஸ் அ மல்டிபிள் ட்ரைட்ஸ். ஒரு ஜீனு மல்டிபிள் கேரக்டர்ஸை அஃபெக்ட் பண்ணுறதா ஃபிலியோட்ராபி. இன் ஃபிலியோட்ராபி சிங்கிள் ஜீன்ஸ் அஃபெக்ட் அ மல்டிபிள் ட்ரைட் அண்ட் ஆல்டர் த ஃபினோடைப் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசத்தோட ஃபினோடைப்பையே சேஞ்ச் பண்ணுது. The philiotropic genes influence the number of characters. ஸோ இந்த ஃபிலியோட்ராபிக் ஜீன், ஒரு ஜீன் என்ன பண்ணுது? நம்பர் ஆஃப் கேரக்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. சச் ஜீன்ஸை தான் என்னென்னு சொல்கிறோம்? அந்த மாதிரியான ஜீன்ஸ் இஸ் கால்ட் அஸ் பிலியோட்ராபிக் ஜீன்ஸ். பிலியோட்ராபிக்னா என்னது? சிங்கிள் ஜீன் அஃபெக்ட்ஸ் த மல்டிபிள் ட்ரைட்ஸு அண்ட் ஆல்டர் த அவுட்டர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஆர்கானிசம். ஃபினோடைப்னா என்னது? அவுட்டர் எக்ஸ்பிரஷன். ஸோ மெண்டல் நோட்டிஸ்டு இதை வந்து பீ பிளான்ட்டில் ப்ரீடிங் பண்ணும்போது மெண்டல் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. என்னென்ன அந்த ஃபிலியோட்ராபிக் ஜீன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பீ பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் ஃப்ளார் வரத்துக்கும் ப்ரௌன் கலர் சீடு வரத்துக்கும் லீவ்ஸோட ஆக்சிலில் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் வரத்துக்கும் இந்த மாதிரியான கேரக்டர் வந்து ஒரே ஒரு ஜீன் தான் வந்து ஒரு டாமினன்ட் ஜீன் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அதை வந்து எதோட கிராஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஃப்ளாரு, லைட் கலர் சீடு வித் நோ ஸ்பாட்ஸ் ஆன் த ஆக்சில் ஆஃப் த லீஃப். இது வந்து ரெசிசிவ் கேரக்டர்ஸ். இது 3 கேரக்டரையும் டிட்டர்மைன் பண்ணுறது ஒரே ஒரு ஜீன் தான். த 3 traits are for flower color, seed color and leaf axil spot were inherited together as a
சிங்கிள் யூனிட். இந்த 3 கேரக்டரையுமே ஒரே ஜீனு தான் என்ன பண்ணுது, அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கேரி பண்ணிட்டு போகுது. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுலாம் டாமினன்ட்டு, அடுத்து கொடுத்துருக்கிறதுலாம் ரெசிசிவ் கேரக்டர்ஸ். This is due to the pattern of inheritance where 3 traits were controlled by a single gene with the dominant and the recessive alleles. ஸோ இங்கே இந்த 3 கேரக்டர்ஸையும் யாருக்கு டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு ஜீன் தான். அதில் டாமினண்ட்டும் இருக்குது, ரெசசிவும் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து சிக்கிள் செல் அனிமியா. இது வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்துருக்கோமா. இந்த 12 கொஷின்ஸையும் நீ ஃபஸ்ட்டு தரவாக படி. அதுக்கப்புறம் இதில் ரிமைனிங் இன்னொரு 3 குளோரோபிளாஸ்ட் ஜீன், குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ், இந்த ஒரு 5 மார்க் இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி நம்ம படித்து எழுதியிருக்கோம் இந்த கொஷின். அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸு, டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸஸ் ஒரு 3 கொஷின் இருக்குது. இதோட மோனோ ஹைப்ரிட் டைஹைப்ரிட் கிராஸை படிச்சிட்டோம்னா செகண்ட் லெசன் நம்மளுக்கு ஓரளவு 90% வந்து ஓவர் ஆகிடும். ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த 12 கொஷின்ஸை படித்து அதில் ஒரு டெஸ்ட் எழுதிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த 5 மார்க்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு 3 கொஷின்ஸ் வந்து நம்ம எழுதலாம். ஓகேம்மா, தேங்க்யூ.